நாகப்பழத்த அப்படியே சாப்பிடாம ஒரு வாட்டி இந்த மாரி ஃபுல் ஜார் சோடா ட்ரை பண்ணி பாருங்க. சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே நாகப்பழமா இருக்கு. இந்த சம்மருக்கு நல்லா சில்லுன்னு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நாகப்பழத்த நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதோட ஃப்ளெஷ்ஷ மட்டும் தனியா அந்த மாரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸர் ஜார்ல எடுத்து வச்சிருக்க நாகப்பழத்தோட ஃப்ளெஷ், அதுக்கப்புறமா மின்ட், ஜிஞ்சர் ஒரு குட்டி பீஸ், ஹாஃப் லெமன் எடுத்து அதோட ஜூஸ் மட்டும் இதில ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்காக நான் இதில சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு கம்மியா இருந்தா போதும். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி இத நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு பிளேட்ல சால்ட் அண்ட் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு ஷாட் கிளாஸ் எடுத்து அதோட ரிங் ஃபுல்லா மசாலா படுற மாரி தடவிக்கோங்க. இப்போ அந்த ஷாட் கிளாஸ் ஃபுல்லா நம்ம அரைச்சு வச்சிருக்க ஜாமுன் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு, ஷாட் கிளாஸோட கீழ் பக்கமும் அந்த மசாலா படுற மாரி தேய்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ் ஃபுல்லா நல்லா சில்லுன்னு இருக்க சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஷாட் கிளாஸ அப்படியே சோடால போடுங்க. மேல ஃபுல்லா பொங்கி வரும். இப்போ அந்த நுரையோடு எடுத்து இந்த சோடா குடிச்சு பாருங்க. நல்லா டேங்கியா, ஸ்வீட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும்.